ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திஸ் சேனல். 6th புக்கில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். கூற்று 1, தமிழே உயிரே வணக்கம், தாய் பிள்ளை உறவமா உனக்கும் எனக்கும் என்று பாடியவர் பாவேந்தர். கூற்று 2, தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல், இன்பத் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள் என்று தமிழை பலவிதங்களில் போற்றியவர். ஆப்ஷன் பி, கூற்று 1 தவறு, ஆனால் கூற்று 2 சரி. கொஸ்டின் 2, கூற்று ஏ, உழைக்கும் மக்கள் தம் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல். காரணம், காதா கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூற்று ஏவும் காரணம் ஆறும் சரி. கீழ்காணும் கூற்றுகளுள் தவறானது எது? தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் ஆகிய இதழ்களை நடத்தியவர் மாணிக்கம். பாவலேறு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் மாணிக்கம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூலாசிரியம் முதலான நூல்களை இயற்றியவர் பெருஞ்சித்திரனார். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, இப்பாடல் வரிகள் இடம்பெறும் நூல் பாவிய கொத்து. இது தவறானது. பொறுத்துக. வேளாண்மை, கலித்தொகை, உழவர், நற்றிணை, கோடை, அகநானூறு, வெள்ளம், பதிற்றுப்பத்து, முதலை, குறுந்தொகை. 5th கொஸ்டின், கீழ்கண்டதில் சரியானவை கண்டறிக. மனித இனம் கண்டறிந்த சிறந்த கண்டுபிடிப்பு மொழி. உலகில் 1000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினால் எங்கள் தாய் என்று பாடியவர் பெருஞ்சித்திரனார். தமிழன் மிக பழமையான இலக்கண நூல் நன்னூல். தமிழ் என்னும் சொல் முதலில் ஆளப்படும். 1 மற்றும் 2 சரியானது. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் டேஷ் எழுத்துக்களாகவே அமைந்துள்ளன. வலஞ்சொலி எழுத்துக்கள். ஆப்ஷன் ஏ, நாவின் நுனிமேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் தோன்றுவது. ஆப்ஷன் ஏ, ரா. நாவின் நுனிமேல் அன்னத்தின் மையப்பகுதியை உரசுவதால் தோன்றுவது. ஆப்ஷன் டி, ரா. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர். ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரனார். நிலவின் குளிர்ச்சியும் கதிரவனின் வெண்மையையும் மலையின் பயனையும் பாராட்டும் நூல். ஆப்ஷன் பி, சிலப்பதிகாரம். அக்ரிணை, இச்சொல்லின் சிறப்பான பிரித்தறிதலை கண்டறிக. ஆப்ஷன் அல் கூட்டல் திணை. ஆப்ஷன் சி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ, அரசு, ஆள், பலா. இதெல்லாம் தலைவகைன்னு சொல்லியிருக்காங்க. இது பொருந்தாதது. பொறுத்துக. இலக்கண நூல்கள். தொல்காப்பியம், நன்னூல். அறநூல்கள், திருக்குறள், நாலடியார். சங்க நூல்கள், 8 தொகை, 10 பாட்டு. காப்பிய நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆப்ஷன் பி சரியானது. அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து படிங்க. பூவின் 7 நிலைகளை வரிசைப்படுத்துக. ஆப்ஷன் சி, அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசு பெற்று தந்தவர். ஆப்ஷன் ஏ, சசிவி ராமன். 16th கொஸ்டின், முத்து வடுகநாதர் கொல்லப்பட்ட ஊர். ஆப்ஷன் சி, காளையார் கோவில். ஆசியாவிலேயே 2வது பெரிய நூலகம் எது? ஆப்ஷன் பி, அண்ணா நூற்றாண்டு நூலகம். ஆசாரக்கோவை நூலில் வரும் பாவினம் எது? ஆப்ஷன் பி, வெண்பா. அர்ஜுனன் தபசு என்ற இடத்தின் வேறு பெயர் எது? ஆப்ஷன் சி, பகீரதன் தவசு. மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும், நாமநீர் வேலி உலகிற்கு அவன் அளிபோல் மேல் நின்றுதான் சுரத்தலான் இப்பாடலில் பயின்று வந்துள்ள அணி. ஆப்ஷன் டி, உவமை அணி. 21 கொஸ்டின், மேன்மை, வயல், வண்டு, துகள், அழகு, அறிவு, அளவு ஆகியவற்றை குறிக்கும் ஓரெழுத்து ஒருமொழி சொல்லிற்கு பொருத்தமானது எது? ஆப்ஷன் பி, மா. நெக்ஸ்ட் ஒன், பொருத்தமற்றது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி, புதினம்.
நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் என்று பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாடிய கவிஞர் யார்? ஆப்ஷன் சி கவிஞர் அறிவுமதி. நெடு வெள்ளுருசி நெடு வசி பரந்த வடு இவ்வரிகள் இடம்பெறும் இலக்கியம் எது? ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து. பொறுத்துக. உலகம், தொல்காப்பியம், மருந்து, அகநானூறு, மீன், குறுந்தொகை, அரசு, திருக்குறள், பார், பெரும்பானாற்றுப்படை. சீரிழமை இச்சொல்லின் சரியான பிரித்தறிதலை கண்டறிக. சீர்மை கூட்டல் இளமை. ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள் நாளி இவ்வரிகள் யாருடைய பாடலில் கூறப்பட்டுள்ளன? ஆப்ஷன் பி ஔவையார். நா உ கூட்டல் கா ஏ ஈக்குவல் இவ்விண்களை கூட்ட கிடைப்பது சா கு. ஆப்ஷன் பி. 29 கொஸ்டின் பார்க்கலாம். ஒப்பனை, மேக்கப், சில்லுகள், சிப்ஸ், சிற்பங்கள், ஸ்கல்ப்சர்ஸ், சிற்றுண்டி, டிஃபன். மூதுரை என்ற சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள். அறுவடை திருநாளை மகா சங்கராந்தி என்று கொண்டாடப்படும் மாநிலங்களில் பொருந்தாதது? ஆப்ஷன் பி குஜராத். கீழ்காண்பதில் பொருந்தாதது எது? கடல் நீர் முகந்த கமஞ்சூள் எழிலி. களவழி 40 கொடுத்துருக்காங்க, இது பொருந்தாதது. இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் மொழியை போல இனிதாவது எங்கும் காணோம் என்று முழங்கியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். பொறுத்துக. கிளாக்வைஸ் இடஞ்சொலி, இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஆன்டி கிளாக்வைஸ் வலஞ்சொலி. சாரி, ஃபர்ஸ்ட் ஒன் கிளாக்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா வலஞ்சொலி, இன்டர்நெட் இணையம் சர்ச் இன்ஜின் தேடுபொறி, ஆன்டி கிளாக்வைஸ் இடஞ்சொலி, வாய்ஸ் சர்ச் குரல் தேடல், டச் ஸ்கிரீன் தொடுதிரை. ஆப்ஷன் பி. தவறாக பொருத்தப்பட்டுள்ளது எது? ஆப்ஷன் ஏ ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு கால் மாத்திரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஆயுத எழுத்து பார்த்திங்கன்னா அரை மாத்திரை அளவு ஒலிக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அரை மாத்திரை. நெக்ஸ்ட் ஒன். மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் நாம நீர் வேலி உலகிற்கு அவன் அளிப்போல் இப்பாடலில் நாம நீர் என்று சொல்லின் இலக்கணத்தை தேர்வு செய்க. ஆப்ஷன் பி உரிச்சொற்றொடர். காவிரி நாடான் திகிரி போல் பொற்கோட்டு மேருவளம் திரிதலான் இப்பாடலில் கோடிட்ட சொல்லின் பொருள்கள் முறையே ஆனை சக்கரம் இமயமலையை குறிக்கிறது. ஆனை சக்கரம் என்றால் திகிரி என்பது ஆனை சக்கரம், மேரு இமயமலை. வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெண்மை கூட்டல் குடை. 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். ஆப்ஷன் டி. ஆழிப்பெருக்கு கடல்கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள பூட்டு அறிய விரும்பாமை. மேதினி உலகம், சித்தம் உள்ளம், காணி நில அளவை குறிக்கும் சொல். ஆப்ஷன் டி. வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம், சந்தி தெரு பெருக்கம் சாத்திரம் கற்போம் என்று பாடியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார். ஒளி முடி செல் புகழ் அன்பு உயிர் ஆகிய சொற்கள் முதலில் இடம்பெற்ற நூல் எது? ஆப்ஷன் பி தொல்காப்பியம். மா என்பதன் பொருள் விலங்கு. ஆப்ஷன் சி. கீழ்காணும் கூற்றுகளுள் தவறானது எது? இன்றைய பறவையியல் ஆய்வாளர்களுக்கு முன்னோடி டாக்டர் முகமது அலி என்பது தவறானது. நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடல் எழுதியவர் சத்திமுத்து புலவர். ஆப்ஷன் பி. திங்கள் ஞாயிறு மழை என இயற்கையை வாழ்த்துவதாக தொடங்கும் நூல். ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். கூற்றுகளை ஆராய்க. தமிழன் முதல் காப்பியம் மகாபாரதம்.
இதில் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்றும் ஃபிஃப்த் ஒன்றும் தவறானது. ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா இளங்கோவடிகள் சோழ மரபை சேர்ந்தவர்னு சொல்லியிருக்காங்க, தவறானது. தவறானதை தேர்ந்தெடுக்க 1 மற்றும் 2 சரி. இது பார்த்திங்கன்னா கூற்று காரணம் அந்த மாதிரி வரும், அதனால் 1 மற்றும் 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ராமன் விளைவு கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு நாளோட கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி 28 பிப்ரவரி 1928. கலீல் ஹிப்ராயின் நூலை தீர்க்கதரசி என்னும் பெயரில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் சி புவி அரசு. நெக்ஸ்ட் வீடியோவில் 51 பார்க்கலாம். தேங்க்யூ.